திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க தினசரி பல்வேறு மாநிலம் மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். உலக பிரசித்தி பெற்ற இந்த கோயிலுக்கு பக்தர்களின் புதுவரவும் நாளுக்கு நாள் அதிகமாக காணப்படும். பெரும்பாலும் பக்தர்கள் சனி ஞாயிறு விடுமுறை என்பதால் அந்த நாட்களில்தான் திருப்பதி செல்ல திட்டமிடுவார்கள். மேலும் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் என்பதாலும் இந்த நாளை திட்டமிடுவார்கள். அந்த நாளை அனைவரும் திட்டமிடுவதால் யாராலும் கண்குளிர சாமியை தரிசிக்க இயலாது. கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்து நொடி பொழுதில் ஏழுமலையானை பார்த்துவிட்டு நகர்ந்து விடுவோம். சில நேரம் நிற்கக்கூட விடாமல் தள்ளிவிட்டு கொண்டே இருப்பார்கள். மணிக்கணக்கில் காத்திருந்து திடீரென நம்மை அரை நொடி கூட பார்க்க விடாமல் தள்ளிவிடும் போது மனதிற்கு கஷ்டமாகவே இருக்கும். திருப்பதிக்கு தினமும் ஆயிரக்கணக்கானோர் வருகை தருகிறார்கள். அதுபோல் பண்டிகை நாட்கள், வார இறுதி நாட்கள், விடுமுறை நாட்களில் இந்த எண்ணிக்கை லட்சத்தை தாண்டும். எந்த நேரத்தில் போனால் நம்மால் ஏழுமலையானை நன்றாக தரிசிக்க முடியும் என பலரும் நினைத்து கொண்டுதான் இருப்பார்கள். அதற்கான விடையை பார்க்கலாம். நீங்கள் ஏழுமலையானின் தீவிர பக்தர் என்றால் சுவாமி தரிசனம் செய்ய சிறந்த மாதம் பிப்ரவரி மாதமும் நவம்பர் மாதமும் தான். இந்த மாதங்களில் மிதமான தட்பவெப்பநிலை நிலவும் என்பதால் இது பக்தர்களுக்கு நல்லதொரு உணர்வை ஏற்படுத்தும். கோடை விடுமுறையில் கூட்டம் அலைமோதும் சுவாமி தரிசனம் செய்யவே 1.5 நாட்கள் ஆகும். ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை, புரட்டாசி தொடங்காத வரை பள்ளி கல்லூரிகள் திறந்துவிடும். இதனால் அந்த மாதங்களில் திருப்பதி சென்றால் விரைவாகவும் நிம்மதியாகவும் சுவாமி தரிசனம் செய்யலாம். அதேபோல் ஆந்திராவில் விநாயகர் சதுர்த்தி விமரிசையாக கொண்டாடப்படும். எனவே திருப்பதிக்கு அந்த பண்டிகையின் போது ஆந்திரா, தெலுங்கானா மாநிலத்தவர்கள் வரமாட்டார்கள். எனவே விநாயகர் சதுர்த்தியின் போதும் கூட்டம் குறைவாக இருக்கும். அதுபோல் பொங்கல், தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகளின் போது திருப்பதியில் கூட்டம் குறைவாக இருக்கும்.